அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கைரூன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் சிறுகீரை கடையிறது பார்க்கலாம். கீரைனாவே பொதுவாக எல்லா கீரையும் உடம்புக்கு நல்லது தான். அதில் இது ஸ்பெஷல் சிறுகீரை. வீட்டுக்கு முன்னாடி கீரை விற்றுட்டு வந்தாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நான் வாங்கிட்டேன். ஒரு தடவைக்கு 4 தடவை இந்த கீரையை கழுவிட்டு சுத்தமாக கழுவிட்டு, ஏன்னா மண் நிறையா இருக்கும் இல்லையா, சுத்தமாக கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கீரையை கிள்ளி எடுத்துக்கிட்டேன். இந்த சிறுகீரையில் புரோட்டீன், ஃபைபர், ஐரன், மெக்னீஷியம் இருக்கிறது இல்லாமல் ஃபெனாலிக் ஆசிட் இருக்கிறதுனால ஹார்ட் ப்ராப்ளம் வராமல், கேன்சர் வராமல் பாதுகாக்குது. இப்போ இந்த கீரையை கடைஞ்சிடலாம். குக்கர் வச்சு ஒரு தக்காளி, ஒரு உருளைக்கிழங்கு, அதோட 4-5 சின்ன வெங்காயம், பாசிப்பருப்பு கொஞ்சமாக சுத்தம் பண்ணி கழுவி போட்டிருக்கிறேன். அதோட ஒரு பச்சை மிளகா, 4 பல் பூண்டும் போடலாம். நான் இப்போ போடலை, எங்கிட்ட இல்லாதனால பூண்டு போடலை. கீரையும் போட்டுட்டு அதோட கொஞ்சமாக உப்பு போட்டு 1/2 கப் தண்ணி விட்டு குக்கர் லிட்டு போட்டு விசில் போட்டு 2 விசில் வர விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் லிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு தாளிப்பு கொடுக்கணும். இப்போ ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் விட்டு அதில் கொஞ்சமாக ஜீரகம், முழு மல்லி கொஞ்சம், ஒரு வரமிளகா, சின்ன வெங்காயம் ஒரு 15-20 சின்ன வெங்காயம் பொடுசாக நறுக்கி போட்டிருக்கிறேன். நல்லா வதங்க விட்டு அந்த கீரையில் இந்த வதங்கின வெங்காயத்தை போட்டுடலாம். இந்த தாளிப்பை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கும் தக்காளிலாம் இருக்கும் இல்லையா, ஃபஸ்ட்டு மசிச்சுட்டு நல்லா கடைஞ்சிக்கலாம். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி உங்களுக்கு செய்து காமிச்சிருக்கிறேன். ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. நல்லா கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இது சப்பாத்தியோட, ஒயிட் ரைஸோட, தோசையோடு வச்சு சாப்பிட்டோம்னா அருமையாக இருக்கும். எல்லாத்துக்குமே சூட் ஆகிற மாதிரி ஒரு கீரை கடைச்சல் தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.